எந்த கட்சியிலே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்து எவனும் சீட்டு வாங்க இயலாது. ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் சீட்டு, இல்லைன்னா அனுசரிச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா அதுதான் அனுசரித்து போகிறது. ஏங்க என்ன பேசுறீங்க? ஒரு மனுஷனா பேசுங்க, மிருக மாதிரி பேசுறீங்க. ஒரு ஆங்கர்லாம் சிரிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ நடக்கும் வந்து அவரே சிரிக்கிறான்னா என்ன அளவுக்கு காம்போ பாருங்க. பொம்பளை பிள்ளை யாருமே நம்பாதீங்களா? நேற்று என் கூட பேசிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காளே. இந்த பொம்பளை பிள்ளையோட தொலை தாங்க முடியல. இதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த ஒரு மீம் வருமே, என்னடாப்பா வயசாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாம் ஒரு 10 வயசு 12 வயசு ஆகிற கூட இந்த டிவிலி பார்த்தா தான் நைட் சாப்பாடு தரும். மதியானம் பவர் ரேஞ்சர்ஸ் ஸ்கூல் விட்டு வந்து பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்தா தான் மதியானம் சாப்பாடு இறங்கும். அப்படிதான் இருந்தோம் நம்மலாம். என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்க. உங்களுக்காக திருப்பி போட்டாருங்க. யார் வீடியோ எடுத்திருப்பா? உங்க அப்பா அம்மா தானே. அவருக்கு எதுக்குல அந்நியர் தின வாழ்த்துக்கள்? யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரெண்டு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ கண்ணு, ஒண்ணுமே வாங்க ஒன்னு ஃப்ரீ கண்ணு. எப்படி கண்ணு? இப்படி கண்ணு. கண்ணு இது நல்லா இல்ல கண்ணு. ஆமா கண்ணு, இதை எடுத்துக்கிறேன் கண்ணு. கண்ணு நீ பண்றது நல்லா இல்லைன்னு சொன்ன கண்ணு. என்னடா பண்றீங்க? வாட் இஃப் கூலி இன் எல்சிஓ? நான் தாண்டா லியோ, லியோ தாஸ். நிறைய பேருக்கு இந்த கண்டெக்ஸ்ட் புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் காட்டுறேன் எங்க இருந்து இதை எடுத்தாங்கன்னு. அவரு இந்த ஏர்போர்ட்டுக்கு ஏதோ ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்காரு. போற டயத்துல அவருக்கு எதுக்கு அந்நியர் தின வாழ்த்துக்கள்? அந்த வாழ்த்துக்களை தான் இங்க போட்டிருக்கேன். டிவிக்கே தான் ப்ரோ. 2026 வரைக்கும் டிவிக்கே தான். டிவிக்கு யாரையும் அடிச்சுக்க முடியாது. கொள்கை ரீதியா விஜய் அவர்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது? கொள்கை ரெண்டுமே, ரெண்டு கண்ணு ப்ரோ. ரெண்டு கொள்கையும் என்னென்ன? தமிழ் தேசம், அப்புறம் தமிழ் தேசியம். திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன? திராவிடம்னா நம்ம எல்லாம் ஒண்ணு கொள்கை ரீதியா. அதுதான் எல்லாரும் ஒண்ணுன்னா யார் யாரு? சமத்துவம் என்ன சமத்துவம்? அவரை முடிச்சிடுறேன். அதான் ப்ரோ, எல்லாருமே சமம் அப்படிங்கறதுக்கோசம் தான் திராவிடம். அந்த எல்லாரும் யார் யார்? எல்லாரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றது வள்ளுவர் சொன்னது. அது தமிழ் தேசியம். வள்ளுவரை ஃபாலோ பண்ணி போறது தமிழ் தேசியம் தானே. தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுமே முக்கியம் ப்ரோ. அதான் ப்ரோ சொல்றோம். திராவிடம் சொல்றதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிருச்சு. ஆமா ப்ரோ. திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க. திராவிடம்னா எல்லாருக்கும் ஒண்ணு சமம், எல்லாருமே ஒண்ணு, எல்லாரும் சமம்ன்றத தமிழ் தேசியமே சொல்லிருச்சு. ஆமா ப்ரோ. திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க. மாத்தி கேட்டா எப்படி ப்ரோ சொல்றது? அவருக்கு எதுவும் தெரியலதான். ஆனா தமிழ் தேசியம், திராவிடம் இந்த மூணத்தை பத்தியுமே அந்த கட்சிக்காரங்கிட்ட போயிட்டு பிஜேபி கிட்ட போய் தேசியம், நாம் தமிழர் கிட்ட போயிட்டு தமிழ் தேசியம், டிஎம்கே கிட்ட போயிட்டு திராவிடம், இந்த 3 பேர்கிட்ட போயிட்டு இப்ப டிஎம்கேல வந்து 35 மினிஸ்டருக்கு மேல இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு திராவிடம்னா என்னன்னு கேளுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தர் சமூக நீதினுவாங்க, ஒருத்தர் நிலப்பரப்பு பண்ணுவாங்க. தேசியம் என்னன்னு கேளுங்க, தேசியத்தை பத்தி போடுறதுதான் அப்படின்வாங்க பிஜேபிக்காரங்க. தமிழ் தேசியம்னா தமிழன் தான் ஆளணும் அப்படின்றதுன்னுவாங்க. இல்ல தமிழ் நாட்டுல இருந்து ஏதோ சொல்லுவாங்க. ஆனா எந்த கட்சிக்காரர்களுக்கும் இந்த 3 கொள்கைக்கு ஒரு டெஃபினேஷன் கிடையாது. வாட் இஸ் வாட் அப்படின்னா பிசிக்ஸ்ல ஒரு டெஃபினேஷன் இருக்கிற மாதிரி இது கிடையாது. அந்த தம்பி தெரியாம தான் பேசியிருக்கான். என் கட்சியில வந்து சார் எனக்கு கட்சி பிடிக்காதுமா, அரசியல் வேண்டாம், அஜித்தே போதும். அவர் சொன்னது எந்த பங்கனும் நான் வரமாட்டேன், உங்களுக்கு பிடிச்சா பாரு இல்லன்னா ஓரம் கட்டு. எப்படி எங்க அப்பா செத்துட்டாரு, எங்க அப்பா செத்துட்டாரு. நீங்க கூட்டத்தை சாதாரண உங்க வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். எப்படி என் வேலையை நான் பாக்குறேன், உங்க வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். ஆமா அதுதான் சொல்ல. என்ன சொன்னாரு, எங்க அப்பா செத்துட்டாரு, ரசிகர் எல்லாம் வேணாம், முதல்ல உங்க அப்பா அம்மா பாரு, அதுக்கப்புறம் என்ன பாரு. யாரு அஜித் குமார் அல்ல? வா 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 போடா, போ போ பாபு, போ போ விக்னேஷ், போ போ போ, வா 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 போ. ஏங்க எல்லாம் நின்று நிக்கிறீங்க? எல்லாரும் பேரெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சொல்றாங்க. சாப்பிட்டீங்களா எல்லாம்? சரி வாங்க வாங்க வாங்க. என்னுடைய மாலை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னல இது மாலை வழக்கணம்? வழக்கறிஞர் நீ
எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் மாவட்ட நிர்வாகிகளே, அதை உயிர் போட வெற்றிக்கு தான் தலைவர் அமைச்சர் முதல்வர் உதய அவர்களே என்று வாய்ப்பை தருவார். முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே. வெட்டி தளபதியா? மோனிகா பெலுச்சி வந்திருக்காங்களா, சீக்கிரம் போய் பாருங்க. அப்படியா? விஜய் ராமசாமியை the iconic watermelon மூவ் பண்ண விடாம தடுத்துட்டோம். So this only means one thing. இல்ல என்னதான் சொன்னாலும் நிறைய விஷயம் தப்பா பேசுவாரு. இருந்தாலும் என்னதான் சொன்னாலும் அவரோட கான்பிடன்ஸ் இருந்தா எல்லாருக்கும் இருந்ததுன்னு வை. ஒருத்தவனும் சோகமான ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டான். சென்ட்ரல் போர்டு 2% சென்ட்ரல் போர்டு, 98% ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. பட் ஆனா நான் கேக்குறேன், இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? எங்கள்ட்டியா? இங்க அரசியல்வாதிகள் மேல உட்காந்துருக்காங்கல்ல, அதுல எத்தனை பேர் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு. கேள்வி கேட்கறதுக்கு ஆரவாரமா இருக்கும். வேறங்க சென்ட்ரல் போர்டுல படிக்க, அதுக்கு தான் சொன்னேன். நல்ல கேள்வி, தயவு பண்ணி நல்ல கேள்வி. பதில் சொல்றா. நீங்க ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது வந்து அதாவது ஹிந்தி வேணாம்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி, நல்ல கேள்வி. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு வச்சாங்க. சுத்திதானந்த சுவாமிகள் அவர் பேரை ஞாபகத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2வது குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு என்னடா பேர் வைக்கிறதுன்னு பார்த்தா சுத்தின்னு வச்சுட்டாங்க. அப்புறம் 3வது குழந்தை ஒன்று பிறந்துச்சு, அதுக்கு சுத்தின்னு வச்சுட்டாங்க. இப்படி 16 குழந்தைக்கும் 16 சுத்தி பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் அவர் சாமி சொன்ன மாதிரியே நல்லா வசதி ஆயிட்டாங்க. சொந்தமா வீடெல்லாம் கட்டிட்டாங்க. வீடு கட்டின உடனே வீட்டுல முதல்ல சாமியோட போட்டோ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணிட்டாரு, நடு ஹால்ல ஆணி அடிக்கணும்னு சுத்தி தரனா சுத்தி கிடைக்கல. உடனே பொண்டாட்டி கூப்பிட்டு பிள்ளை அனுப்பி சுத்தி வாங்கிட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா பெரிய சுத்தியை கூப்பிட்டு சுத்தி சாமி போட்ட மாட்டதுக்காக சுத்தி வேணும்னு உங்க அப்பா கேட்டாரு. அதனால எங்க சுத்தி எப்படி சுத்தி வாங்கிட்டு வரா தெரியாது, வரும்போது சுத்தியோட வாடா அப்படின்னு சொல்லி சுத்தி அனுப்பி வச்சாங்க. சுத்தி பார்த்திருக்கான், கடைசியா கிடைக்கலன்னு தெரியல. ஆனா ஆள் வீட்டுக்கு மட்டும் வரல. உடனே அந்த அம்மா டென்ஷன் ஆகி போய் போன சுத்தி எங்க சுத்தி இருக்கான்னு தெரியல அப்படின்ட்டு 2வது பையனை கூப்பிட்டு சுத்தி வாங்கிறதுக்கு அனுப்புனேன், சுத்தி எங்க போய் சுத்தி இருக்கான்னு தெரியல, நீ எங்க சுத்தி எங்க எப்படி சுத்தி இந்த சுத்தியை கண்டுபிடிச்சு வருவா தெரியாது, வரும்போது சுத்தியும் கூப்பிட்டு சுத்தியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றா அப்படின்னு சுத்தி அனுப்பி வச்சாங்க. சுத்தி போனவன் எங்க சுத்தி இருக்கான்னு தெரியல, அவனும் வந்து சேரல. உடனே டென்ஷன் ஆகி போனாமா 3வது பையனை கூப்பிட்டு சுத்தி அனுப்புனேன், சுத்தி வாங்க போன சுத்தி எங்க போனேன்னு தெரியல, அவனை போய் பார்த்து கூட்டு வரதுக்கு சுத்தி அனுப்புனேன், அவன் எங்க போய் தெரிஞ்ச. இந்த கதையை நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு அப்ப புரியல. இப்போ புரியுது. உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க.